ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டு கொஞ்சம் பண்ணிக்கலாம். இது மோத்திச்சூர் லட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு கடலை மாவு, கொஞ்சம் ஏலக்காய், இது சக்கரை போட்டு பொடி பண்ண நல்லா பொடிசாயிரும். கலருக்காக கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டிருக்கேன். கலர் போட்டால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது முந்திரி பருப்பும் திராட்சையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அந்த முந்திரி பருப்பை எந்த கப்பால் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் நம்ம சக்கரை எடுத்துக்கணும். சக்கரை உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகம், ஒரு 1.5 கப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1க்கு 1 கரெக்டாக போட போகிறேன். இப்போ அதை சளிச்சிக்கலாம். இனிப்பு சுவை கொஞ்சம் கூட்டலாக தெரியுன்றதுக்காக கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு. கலருக்காக கொஞ்சோண்டு கேசரி போட்டுக்கலாம். மொத்தம் கொஞ்சம் கலர் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இது தோசை மாவோட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு காட்டுறேன். மாவு இதில் திக்னஸில் இருக்கணும். அதாவது ரொம்ப தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இட்லி மாவு மாதிரியும் திக்காக இருக்கக்கூடாது. அது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கணும். இது பாருங்க, இது ஊற்றுனா டக்குன்னு மேலே எழுதி வருது பாருங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் மாவு ஊற்றிட்டு இப்படி இப்படி டேப் பண்ணிங்கன்னா அப்படி வரும். எனக்கு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டதுனால என்னால் இது பண்ண முடியல. நான் போட்டுட்டு காட்டுறேன். போட்டோன்னா அப்படியே பூ மாதிரி வந்துச்சுப்பாங்க. அப்படியே குட்டி குட்டி குட்டியாக பூந்தி மாதிரி வந்துச்சுப்பாங்க. ஊற்றினாலும் அப்படியே பொரிச்சு அப்படியே மேலே வருது. இப்போ ஈஸியாக அப்படியே செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் காரப்பூந்திக்கு வேகிற மாதிரி வேகக்கூடாது. இது வெளியில் மேலே வந்த உடனே நம்ம இதை எடுத்துடணும். இந்த அளவு இப்படி வெளியில் மேலே வந்தவுடனே இதை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, மொறுமொறுலாம் வேக வைக்கக்கூடாது. இந்த அளவு இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் போட்டு திருப்பி வேக வைக்க தான் போகிறோம். பூந்தியெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இது மிக்சியில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா பொடிசாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எந்த வாசனையும் இல்லாத எண்ணெயில் தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இந்த கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இது மாதிரி வாசனை உள்ள எண்ணெயில் பொரிக்கக்கூடாது. வாசனை இல்லாத எந்த எண்ணெயிலும் பொரிச்சிக்கலாம். 1 கப்பு மாவு எடுத்தோம், கடலை மாவு. 1 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு கம்பி பாதம் வர அளவுக்கு கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நெய் சேர்த்துருக்கேன். இந்த முந்திரி திராட்சை இதில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கலர் போட்டேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷமாக கொதிக்குது. இது ஒரு சின்ன கம்பி பாதம் வந்தால் போதும். இப்போ நம்ம இந்த பூந்தி பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு இப்படி பிடிச்சி வச்சுருக்கேன் லைட்டாக. அப்போ தான் பூந்தி பிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். இது பார்த்திங்களா, மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டிருக்கேன். இதை நம்ம போட்டுக்கலாம். முள்ளமாக ஸ்லோவிலேயே அது இருக்கட்டும். ஸ்லோவிலே அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இது அப்படியே ஸ்லோவிலேயே கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. அப்போ நல்லா அப்படியே இது அப்படியே க்ரீம் மாதிரி வற்றி வரும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ ஏலக்காய் விதை மட்டும் தான் நான் போடுறேன், தோல் போடல. அது சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். முந்திரி வறுத்து வச்ச பிறகு அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது பாருங்கள், டேஸ்ட்டு காட்டுறேன். சரிங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மொத்தம் இது செய்யறதுக்கே எனக்கு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு நம்ம இது மாதிரி வீட்டிலே செஞ்சுக்கலாம். வெளியில் வாங்குறத விட வீட்டில் செய்து சேஃபாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.